यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாதுமின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏழ்வாறுமுய்ய அவர் செய்தம் யாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறியப் பகர்வோம் வாய்ந்து. திருமாமகள் கேழ்வனான எம்பெருமான் திருமன் நாராயணன் இந்த உலகோர்கள் எல்லாம் அறியாமையாக இருளிலே மூழ்கி தவிக்கிறார்களே என்று கருணை கொண்டு அவர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக பல பல செயல்களை செய்கிறான். அவன் செய்த செயல்கள் எல்லாம் நம்மையெல்லாம் கரையேற்றுவதற்காக செய்த செயல்கள். அவன் செய்த செயலிலே முதல் செயல் என்ன என்றால் வேதம் முதலிய சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தது. வேதம் முதலிய சாஸ்திரங்கள், அவர்களுக்கு சாஸ்திரங்கள் என்று பெயர் ஏற்பட்டதற்கு காரணமே அவைகள் கட்டளைகளாக அமைந்திருக்கின்றன. சாசனாத் சாஸ்திரம் என்பார் வடமொழி நூலார். சாசனம் என்றால் கட்டளை. இப்ப சாஸ்திரம் என்றால் அது கட்டளை இடுகிறது. நீ நல்லதையே செய், தீயதை செய்யாதே, பொய் சொல்லாதே, பிறனிடத்தில் இருக்கிற வஸ்துக்களிலிட ஆசை வைக்காதே என்று இப்படியெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆக சிலவற்றை செய்யென்றும் சிலவற்றை செய்யாதே என்றும் நம்மை இந்த சாஸ்திரங்கள் நமக்கு கட்டளைகளாக தெரிவிக்கின்றன. இப்படிப்பட்ட கட்டளைகளான சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தான் பகவான். எதற்காக? அதிலே சொன்னபடி நாம் செய்தும் அதிலே செய்யக்கூடாது என்று எவற்றை தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து நாம் விலகியும் நின்றால் நிச்சயம் நமக்கு உய்வு கிடைக்கும் என்றுதான் பகவான் நினைத்தார். இதை மிக அழகாக ஒரு உதாரணத்தோடு காட்டுகின்றார் பராசர பட்டர் என்கின்ற ஆச்சாரியர். ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்கிற ஒரு வடமொழி ஸ்தோத்திர நூலிலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இருளிலே தவிப்பவனுக்கு கையிலே ஒரு விளக்கை கொடுத்தால் அந்த விளக்கினுடைய உதவி கொண்டு எப்படி இருளிலிருந்து அவன் வெளியிலே வந்து விடுவானோ அதுபோல அறியாமையாகிற இருள் அதிலே இவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இருளிலிருந்து இவன் வெளியிலே வர வேண்டும் என்றால் சாஸ்திரங்களாகிற விளக்கு அதை அவன் கொடுத்தான். ஹத்துந்தமஹ சதசதீச்ச விவேக்துமீஷஹ மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி என்று அந்த அறியாமையாகிற இருளை அகற்றிக்கொண்டு இவன் வெளியிலே வருவதற்காக பிரமாணமாகிற சாஸ்திரங்களை கருணையுள்ள எம்பெருமான் கொடுத்தான். ஆனால் அவன் கொடுத்த அந்த விளக்கு நமக்கெல்லாம் பயன்பட்டதா என்று கேட்டால் பயன்படவில்லை என்றுதான் நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் பயன்படவில்லை என்றால், அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஞானம் பெற வேண்டும், அறிவு பெற வேண்டும். அந்த அறிவை சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் பெற வேண்டும் என்றால் அந்த சாஸ்திரங்களை நாம் படிப்பதற்கே ஞானம் தேவையா இருக்கிறது. அப்பொழுது ஞானம் இல்லாதவன் அந்த சாஸ்திரத்தை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆயினாலே பகவான் நமக்கு கொடுத்த சாஸ்திரங்கள் கொடுத்த அந்த செயலும் கூட வீணாகவே போய்விட்டது. அதாவது கண்ணில்லாதவனுக்கு விளக்கை கொடுத்தால், அதாவது விளக்கை ஒருத்தன் பயன்படுத்தி கொண்டு அவன் வெளியிலே வர வேண்டும் என்றால் முதலிலே அந்த யாருக்கு விளக்கு கொடுக்கப்பட்டதோ அவனுக்கு கண் இருக்க வேண்டும் அல்லவா? கண்ணில்லாத ஒருவனுக்கு கையிலே விளக்கை கொடுத்தால் அந்த விளக்கு அவனுக்கு எப்படி பயன்படும்? அதுபோல ஞானமாகிற கண் நமக்கு ஏற்கனவே இல்லை. ஆயினாலே இறைவன் கொடுத்த அந்த சாஸ்திரங்கள் நமக்கு பயன்படாமலே போய்விட்டன. பார்த்தான் எம்பெருமான் இவர்களை எப்படியாவது இதிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து விட வேண்டும். சாஸ்திரங்களை கொடுத்தோம், அதிலே நல்லதும் தீயதும் என்னவென்று சொன்னோம். சொன்னால் அதை கொண்டு இவர்கள் நல்லதை செய்து தீயதை விட்டு வரட்டும் என்று பார்த்தால் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே நாம் என்ன செய்வோம்? அந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் அனுஷ்டித்து காட்டி விடுவோம். நாமே பிறந்து
அதை பின்பற்றி காட்டி விடுவோம். அப்படி பின்பற்றி விட்டால் அதை கொண்டு இவர்கள் தெரிந்து விடலாமே என்று எம்பெருமான் என்ன செய்தான்? பகவான் தானே இந்த உலகத்திலே வந்து ராமனாய் கண்ணனாய் பல பல அவதாரங்களை செய்தான். ஒன்றல்ல இரண்டல்ல, என்னென்றையோ நியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று ஆழ்வார் சொல்லும்படியாக பல பல பிறவிகளிலே பகவான் பிறந்தான். ஒவ்வொரு பிறவியிலேயும் பகவான் என்ன செய்தான்? சாஸ்திரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் நேரிலே வந்து அனுஷ்டித்து காட்டினான். உபதேசமாக இருக்கிற சாஸ்திரங்களை காட்டிலும் அவன் நேரே வந்து செய்த செயல்களை நாம் பார்த்தால் நாம் தெரிந்து விடலாம் அல்லவா? ஒரு ராமபிரானாக வந்து அவதரித்தவன் என்ன செய்தான்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுகிறார்களே, அப்படி பெரியவர்கள் சொன்னதை நாம் அப்படியே கேட்க வேண்டும் என்று இது கூட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விஷயம்தான். இதை ராமபிரானாக வந்து அவதரித்து காட்டினான். அதே போல கண்ணபிரானாக வந்து அவதரித்தான். எதற்காக என்றால், எவ்வளவு மேன்மை உடையவனாய் இருந்தாலும் பெரியவனாய் இருந்தாலும் தன்னை தாழ விடுதல், மற்றவர்களுக்கு கீழே அடங்கி இருத்தல் என்கின்ற பணிவு கொள்ள வேண்டும் என்கிறதை கண்ணபிரான் அனுஷ்டித்து காட்டினான். அவன் எப்படி இருந்தான் என்றால், பாண்டவர்களுக்கு அவன் தூதனாயிருந்தான், பார்த்தனுக்கு அவன் சாரதியாயிருந்தான் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது பெரியவன் தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் விட்டு தன்னை கீழே தாழவிட்ட நிலை, அதுதான் அந்த நிலை, எளிமை என்கிற நிலை. அதை அவதாரங்களிலே காட்டினான். இப்படி தான் அவதரித்து காட்டின விஷயங்களை மற்றவர்கள் பார்த்து பின்பற்றியாவது அவர்கள் நன்மையை அடைந்து போகட்டும் என்று நினைத்துத்தான் அவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்தான். ஆனால் அப்படி அவன் பண்ணின அவதாரங்களும் கூட வீணாக போய்விட்டன என்றே நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த அவதாரத்தினுடைய உண்மையை யாரோ சிலர், ஏற்கனவே நல்ல ஞானம் படைத்தவர்கள் பல மகரிஷிகள் உணர்ந்து கொண்டார்களே தவிர மற்றவர்கள் அந்த அவதாரங்களை உணரவே இல்லை. பெரியவன் தன்னை மிகவும் தாழவிட்ட பொழுதும் கூட அவனை என்ன நினைத்தார்கள் என்றால், பெரியவனுடைய தாழ்ச்சி, மிக பெரியவன் இப்படி தாழ்ந்து நிற்கிறான் என்று நினைக்காமல் அவனை தாழ்ந்தவன் என்றே எண்ணி விட்டார்களாம். அவன் சொல்வதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்றும் கூட இவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்களாம். இப்படி கூட நடந்ததா என்று கூட நாம் கேட்கலாம். பகவத்கீதையிலே கண்ணபிரான் தானே தன்னுடைய திருவாக்காலே தெரிவிக்கிறான். அவஜானந்திமாம் மூடாஹ மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தஹ நம பூதமகேஸ்வரம். அவஜானந்தி, என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை ஏளனம் செய்கிறார்கள். மூடாக அவஜானந்தி, அவர்கள் அறிவற்றவர்கள் ஆகையினாலே என்னுடைய பெருமையை தெரிந்து கொள்ளவில்லை. பரம்பாவம், என்னுடைய மேன்மை, அதை அஜானந்தகா, அறியாதவர்களாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னை தாழ்ந்தவன் என்றே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவனே குறைபட்டு சொன்னான். ஆகையினாலே அவனுடைய அவதாரங்களும் உபயோகப்படவில்லை. எப்பேற்பட்ட பகவான் அவனே இந்த உலகத்திலே வந்து ஒரு தந்தை சொல் கேட்பதற்காக எவ்வளவு சிரமப்பட்டான், காட்டிலே கல்லிலும் முள்ளிலும் நடந்தான் என்று அவனை பற்றி நாம் சொன்னோமானால், அவன் ரொம்ப மேன்மை உடையவன், அவனுக்கு இதெல்லாம் முடியும், நம்மால் முடியுமா என்று இப்படி விலகி போகிறார்களாம். இல்லை இல்லை, அவன் மிகவும் தாழ்ந்தவன் என்று சொன்னால், அவனே தாழ்ந்தவனாய் இருக்கிற பொழுதோ அவனை நான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று இப்படி பின்னாலே ஓடிவிடுகிறார்களாம். அதாவது அவன் மேன்மை உடையவன் என்றால் அதுவே காரணமாக கைவிடுகிறார்கள், அவன் தாழ்ந்தவன் என்றால் அதுவே காரணமாக அவனை கைவிட்டு விடுகிறார்கள். மேலும் சர்வேஸ்வரனான பகவான் அவன் அவதாரங்களிலே செய்த செயல்கள், அந்த செயல்கள் எல்லாம் அவனுக்கு தகும், நமக்கு முடியாது என்று இப்படி சொல்லுகிறார்களாம். வேடிக்கையாக கதை சொல்வது உண்டு. ஒரு சிறுவனுக்கு நல்ல புத்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவனுடைய தகப்பனார் அந்த சிறுவனை ஒரு நாடகத்திற்கு அழைத்து சென்றார். அது ஹரிச்சந்திரனுடைய வரலாற்றை தெரிவிக்கின்ற நாடகம். நாடகம் எல்லாம் முடிந்தது. சிறுவனை அழைத்து கொண்டு இல்லத்திற்கு வந்தார். நாடகம் பார்த்தாயா, என்ன தெரிந்து கொண்டாயின்னு கேட்டார். எவ்வளவு கஷ்டம் வந்த பொழுதும் ஹரிச்சந்திரன் என்கிறவன் பொய்யே சொல்லவில்லை என்று இதைத்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னானாம் அந்த சிறுவன். உடனே அவர் தகப்பனார் கேட்கிறார், வா நீயும் அது போல் இருப்பாயா என்று கேட்டாராம். உடனே அந்த சிறுவன் சொன்னானா, ஓ இருப்பேனே, அது நாடகமாயிருந்தால் என்று சொன்னானாம். அதனுடைய கருத்து என்ன என்றால்,
எவ்வளவு கட்டப்பட்டான் ஹரிச்சந்திரன் என்றால் அந்த ஹரிச்சந்திரனாக நடித்தவனுக்கு அந்த கட்டமெல்லாம் கிடையாது இல்லையோ, அது வெறும் நாடகம் தானே. அதுபோல இங்கேயும் கூட ராமபிரான் தான் வந்து கட்டப்பட்டான், கண்ணன் வந்து இந்த உலகத்திலே துன்பப்பட்டான் என்றால் அவனை அந்த துன்பங்கள் தொடுவதில்லையே. ஆக நானும் இறைவனாயிருந்தால் இப்படிப்பட்ட துன்பத்தை படுவேன் என்று கூட இவன் சொல்லுவான் போல் இருக்கிறது. ஆகவே அந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள் அதனாலும் இந்த உலகம் திருந்தவில்லை. பகவான் என்ன செய்தான், இந்த அதாவது கீழே விழுந்து விட்டு கிணற்றிலே விழுந்து விட்ட குழந்தையை தானும் குதித்து எடுக்க நினைக்கும் தாயை போல இந்த சம்சாரமாகிற உலக வாழ்க்கையாகிற ஒரு பெரும் பாய்ந்தாரிலே விழுந்து விட்ட இந்த மனிதர்களை எடுப்பதற்காக தான் வந்து குதித்தான். இப்படி அவதாரங்கள் செய்தான். ஆனால் அந்த அவதாரங்களையும் இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. உடனே பார்த்தான் பகவான், இவர்களை திருத்த நம்மால் ஆகாது, இவர்களை திருத்தவே முடியாது. அப்ப எப்படித்தான் திருத்துவது என்றால் இவர்களை போன்றவர்களை கொண்டேதான் இவர்களை திருத்த வேண்டும். நாம் போய் நின்றோமானால் நாம் இவர்களை காட்டிலும் வேறுபட்டவன் ஆகையாலே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்மை விட்டு விடுகிறார்கள். ஆகையினாலே என்ன செய்யலாம், இவர்களிலேயே சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விசேஷமான ஒரு அறிவை ஞானத்தை கொடுத்து விடுவோம். அவர்கள் சொல்ற உபதேசங்களை கேட்டு இவர்கள் திருந்தட்டும் என்று நினைத்தான். அதனால்தான் எம்பெருமான் என்ன பண்ணினான், பகவான் இந்த உலகத்திலேயே இருப்பவர்களான ஜீவாத்மாக்கள் சில பேருக்கு தன்னுடைய விசேஷமான அருளை பொழிந்தான். அந்த அருள்தான் மயர்வர மதிநலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அருளை அவன் பொழிந்தபடியினாலே அந்த பகவானுடைய ஸ்வரூபம், அதாவது அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய ரூபம், அவனுடைய குணங்கள், அவனுடைய செல்வங்கள் இவற்றையெல்லாம் உள்ளபடி உணர்ந்து அதிலேயே அப்படி ஆழ்ந்து போய்விட்டார்கள். அந்த பகவானாலே அருளை பெற்றவர்கள். அப்படி ஆழ்ந்து போனவர்களுக்குத்தான் ஆழ்வார்கள் என்று பெயர் ஏற்பட்டது. ஆஹா, நம்மை திருத்துவதற்காக பகவான் செய்த செயல்களிலே இதுதான் முடிவான செயல், மிக உயர்ந்த செயல். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பகவான் தங்களுக்கு அருளின ஞானத்தை கொண்டு அவரை பற்றி உணர்ந்து கொண்டார்கள், இந்த உலகத்தை பற்றி உணர்ந்து கொண்டார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுடைய அழகிய தமிழ் பாசுரங்களிலே அதை வெளியிட்டார்கள். அது கொண்டு இந்த உலகம் உய்வு பெற வேண்டும் என்றுதான் அப்படி பகவானும் நினைத்தான். ஆழ்வார்களும் அருந்தமிழ் பாசுரங்களை அருளினார்கள். அப்பாசுரங்களை நாமும் தொடர்ந்து அனுபவித்து மகிழ்வோம்.